4ல வச்சுக்கலாம் டிம் டேவிட் என்னையில கேட்டா. ஏன்னா ஹிட்டர் வச்சு இப்ப T20 அப்படிதானே மாறிடுச்சு. ஹிட்டர் தான் மேட்சை கொண்டு போறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க டைரக்டா வந்து இவனை கூட டிம் டிம் டேவிட் டேவிட்டை ஆட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் இருக்கான். நான் வந்து டிம் டேவிட்க்கு அப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் வச்சுக்கலாம் சரி, இல்ல லிவிங்ஸ்டனுக்கு அப்புறம் 4-5 அது மாத்தி மாத்தி வந்துடும். 5 பேர் ஆச்சா, டாப் 5 செட் எப்பயும் போல 5 பேர் பெரிய பிளேயரா எடுத்து வச்சிட்டீங்க. 6வதுக்கு யாரை வச்சுக்க போறீங்க? ஆல்ரவுண்டர் குருணால் பாண்டியா. குணால் பாண்டியா வச்சுக்குவீங்க. 7ல ஸ்வப்னில் வந்துருவான். 7ல ஸ்வப்னில் சிங் வச்சிருக்கீங்க. 8ல வந்து இவன் வச்சிருக்கீங்க சுயா சர்மா. 8ல வந்து புவனேஸ்வர் குமார் சூப்பர் பிக். 8க்கு நல்ல பேட்ஸ்மேன். 8க்கு பேட்ஸ்மேனாவும் சரி பிக்காவும் சரி நல்ல பிக் 8க்கு. 9ல எஸ் தயால். 10ல ராசிக் தார். 11ல சுயா சர்மா. இதுல ஏதாவது ஒரு ஸ்பின்னர். இதுல வந்து உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரா வேணா யாராவது பேட்ஸ்மேனா திரும்ப நீங்க உள்ள கொண்டு வந்துருக்கலாம். மறுபடியும் படிக்கல கூட கடைசி நேரத்துல விக்கெட் எவ்வளவு. ஆனா இதுல வந்து பவுலிங் 10 ஓவர் போடுறதுக்கு யாரு 20 ஓவர் போடுறது. இதுல வந்துட்டு இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் ஜிதேஷ் சர்மாவை கூட நம்ம இம்பாக்டா கொண்டு வந்து ஜிதேஷ் சர்மா கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் அதை மறந்துட்டோம். பின்சால்ட் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஜிதேஷ் சர்மா ஒரு 6வது இடத்துல உள்ள பினிஷர். 5 இவன் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜிதேஷ் 3 பேர் நல்ல பினிஷர். உங்களுக்கு பேட்டிங் குணால் பாண்டியாவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், புவனேஸ்வர் குமாரால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஸ்வப்னிலாலையும் பண்ண முடியும். ஆனா குணால் பாண்டியாவும் ஸ்வப்னில் சிங் ஆடுறது வேஸ்ட் தான். 2 ஸ்பின்னர் ஆட போறது இல்ல. ஒருவேளை நீங்க சுயாஷ் ஆடல அப்படின்னா ஸ்வப்னிலும் ஆடலாம், குணால் தான் ஆடணும். சுயாஷ் ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆமா, 2 பேரும் ஒரே கேட்டகரி. ஆனா இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணா குணால் பாண்டியா பெட்டர் பேட்ஸ்மேன். சூப்பர் டீம். ஆனா நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் எடுக்கல. இருந்தவங்க இவங்க இந்த ஆர்சிபி டீம் இந்த வருஷம் எப்படி பண்ணிருக்காங்கன்னா கையில இருந்தவங்க தூக்கி போட்டு வெளியே இருந்தவங்க எல்லாம் பொறுக்கி எடுத்த மாதிரி கையிலே நல்ல பிளேயர் வச்சுட்டு தேவையெல்லாம் பக்கத்தூர்ல போய் வேற பிளேயர் கூட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பெஞ்சும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி. யாருமே இல்ல பெஞ்ச்ல, கம்மி இல்ல, யாருமே இல்ல. பவுலிங்க்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய புது பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணவும் இல்ல, ஆட வைக்க போறது இல்லையா, சும்மா எடுக்கிறதா எப்பயுமே. இப்ப வந்து ஃபாரின் பேக்கப் நிறைய இருக்கு. ஒரே ஒரு ஃபாரின் பிளேயருக்கு 4 பேக்கப் வச்சிருக்காங்க, 2-3 பேக்கப் வச்சிருக்காங்க. நுவான் துஷார் வச்சிருக்காங்க, லுங்கி இங்கிடி வச்சிருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த பண்டகைன்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, மனோஜ் பண்டகே. அவர் ஒரு ரொமாரே ஷாட் வச்சிருக்காங்க. 3 ஆல்ரவுண்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ்ல அவன் பேக்கப் வந்துருவான். பேக்கப் தான் ரொமாரே ஷாட். ஆனா பேக்கப் ரொம்ப கம்மி தான். இவங்க பேக்கப்ஸ் ரொம்ப கம்மி. ஃபாரினர்ஸ்க்கு பேக்கப் எடுத்திருக்காங்க. ஃபாரினர்லயே 2 பேர் தான். அவங்க 2 பேருக்கு சேர்த்து ரொமாரே ஷாட் ஒருத்தன் எடுத்திருக்காங்க. பினிஷரா ஒரு ஆல்ரவுண்டர். பவுலர்ல இங்கிலும் ஹேசல்வுட்டுக்கு பதிலா 2 பேர் எடுத்திருக்காங்க, லுங்கி இங்கிடியும் நுவான் துஷாரும் எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அடக்கி போறதுல நுவான் துஷார் ஆடலாம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்க்கு. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா போயிட்டு டிம் டேவிட் மாதிரி யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு மேல 4 ஃபாரின் பிளேயர் யாரு அதை முடிவு பண்ணா மேட்ச் முடியும். பின்சால்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பின்சால்ட் ஹேசல்வுட் கண்டிப்பா ஆடிடுவாங்க. ஆமா, மிச்சம் 2 பேரு லிவிங்ஸ்டனும் மேக்ஸ் டு மேக்ஸ் கண்டிப்பா ஆடிடுவான். அந்த ஒருத்தர் தான் டிம் டேவிட், ஜேக்கப் பத்தல் இல்லாட்டி நுவான் துஷார். கண்டிஷன் ஒருவேளை மிக்ஸ் பண்ணல. எனக்கு வந்து ஜிதேஷ் சர்மாவை நல்லா ஃபயரா பண்றான் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பினிஷர் வந்து நான் ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வரணும் அவசியம். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ஜிதேஷ் சர்மாவை நம்பி போயிட்டு எனக்கு நான் பவுலிங் 5 பேர் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டா அடுத்து வந்து 6வது பவுலர் தான் நமக்கு தேவை. எஸ் தயால் 4 ஓவர் கண்டிப்பா போட்டுருவோம், புவி 4 ஓவர், ஹேசல்வுட் 4 ஓவர். இதுலயே அவனுக்கு 12 ஓவர் அடங்கிடும். குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா 4 ஓவர் முடிஞ்சு. இது போக நீ 6வது பவுலர் தேடணும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒருத்தர் அப்பதான் ரொமாரியோ ஷாட் வருவான். இல்லைன்னா ராசிக் தார். 6 கோடி. ராசிக் தார் நல்ல பிக் தான். எடுத்தாங்க. டெல்லியிலேயே கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டாரு, விக்கெட் டேக்கர் பவுலர். இந்தியா ஏக்கும் டெபியூ பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அந்த அளவுக்குல பெருசா நம்பிக்கை இல்லை, ஆட வைப்பாங்க நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் ஒன்னு எடுத்திருக்காங்க, ஸ்வஸ்திக் சிக்காரான்னு எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் ஹையஸ்ட் ரன் கேட்டரா இருந்திருக்காரு யூபி லீக்ல. 300 மேல அடிச்சு வச்சிருக்காரு ஒரே. அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் பெருசா எங்க சையத் முஸ்டாக் அலியும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அவர் ஒரு ப்ராமிசிங் கொடுக்குறாருல, இதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இப்ப பண்ணல. இப்போதைக்கு என்ன கேட்டா ஆர்சிபி டீம் வரைக்கும் ஓகே தான். ஆனா இன்னும் பெட்டரா நிறைய பேர் எடுத்திருக்கலாம். அதுதான் இந்த ரேட். இப்ப ஒன்னும் இல்ல, ஜிதேஷ் சர்மா 10 கோடிக்கு எடுத்தாங்க, இஷான் கிஷன் 12 கோடி, 2 கோடி தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் குணால் பாண்டியா 10 கோடிக்கு எடுத்தாங்க, வாஷிங்டன் வந்து வெறும் 3 கோடி 4 கோடி தான்.
அப்படி அப்படி பார்த்தாதான் இவங்க ரொம்ப அடி வாங்குறாங்க. அதே மாதிரி இவனுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க வந்து 20 கோடி வரைக்கும் போறீங்கன்னா உங்களுக்கு சிராஜ் 10 கோடியில ஆர்டிஎம் கிடைச்சிச்சு, பென் மேக்ஸ்வெல், வில் ஜாக்ஸ், கேஎல் ராகுல் இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பை பண்ண முடிஞ்சு விட்டதுதான் பிரச்சனை. முடியலாம விட்டது ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு பிளே ட்ரை பண்ணாங்க, ரொம்ப போயிடுச்சு. 10 கோடி தான் தாண்டுறாங்க, அதுக்கப்புறம் தாண்டறது இல்லை. அப்புறம் எல்லாத்துக்கும் போய் இப்போ உங்களுக்கு 12 கோடிக்கு நீங்க இப்ப நீங்க சொல்ற கணக்கே வந்தாலும் வயசு அதிகமா போச்சு, 21 வயசு போனாலும் ஹேசல்வுட்டுக்கு போனது நீ ஆர்ச்சர் போயிருக்கலாம். ஒரு யங் டேலண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ரா பேஸ் வச்சிருக்கான், பேட்டிங் ஆட முடியும், ஆர்ச்சர் போயிருக்கலாம். ரபடா எல்லாருமே அந்த 10-12 கோடியில அவங்க எல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே எல்லாம் ஒருத்த மேல போறதுதான் எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது. எது கரெக்டான காசு இருந்தும் விடாம எடுக்காம இருந்ததுதான் பிரச்சனை. காசு இல்ல ஓகே, நீங்க காசு இல்லாத டீம் இப்போ வந்து ஒரு சென்னை, மும்பை, நீங்க காசு இல்ல அதனால எடுக்கலன்னா ஓகே. காசு வச்சுக்கிட்டே எடுக்கலைங்கிறது தான்